கோவை மாவட்டம் பள்ளப்பாளையம் பேரூராட்சியைச் சேர்ந்த தம்பதிக்கு 10 வயதில் மகள் உள்ளார். சிறுமியின் தந்தை அருகில் உள்ள லேத் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்து வருகிறார். சிறுமியை கண்ணம்பாளையம் பள்ளியில் சேர்க்க பெற்றோர் முடிவு செய்திருந்தனர். வியாழனன்று இரவு அருகில் உள்ள கடைக்கு சென்ற சிறுமி வீடு திரும்பவில்லை. பெற்றோர் கடைக்கு சென்று விசாரித்தனர். ஒரு வாலிபர் சிறுமியை பைக்கில் ஏற்றி சென்றதாக கடைக்காரர் கூறினார். பல பகுதிகளில் தேடியும் கிடைக்காததால் பெற்றோர் சூலூர் போலீசில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். இந்நிலையில் கண்ணம்பாளையம் குளக்கரை பகுதியில் சிறுமியின் சடலம் கிடப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் சூலூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். போலீசார் சடலத்தை மீட்டு இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடக்கிறது. கண்காணிப்பு கேமரா பதிவுகளின்படி அதே பகுதியைச் சேர்ந்த இருவரை போலீசார் பிடித்து விசாரிக்கின்றனர். இதற்கிடையே சிறுமி கொலை செய்யப்பட்டதாகவும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரியும் சிறுமியின் உறவினர்கள் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போலீசார் அவர்களிடம் பேச்சு நடத்தினர். பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்ததும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.